எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? கீமோ ரேடியோதெரப்பிக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் எண்டோக்ரைன் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ப்ரீமெனோபாசல் உமனுக்கு பீரியட்ஸ் ஆகிட்டுருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் டேப்லெட், பீரியட்ஸ் முடிஞ்சிட்டு மெனோபாசல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் மெடிசன் யூஸ்வலாக தருவாங்க. யூஸ்வலாக 5 to 10 years இட் ரியலி டிபெண்ட்ஸ் அவங்களோட கேன்சர் டயக்னோசிஸ் பொறுத்தது. அவங்களோட கிரேடு, லிம்ஃப் நோட் இன்வால்வ் ஆகிருக்கா இல்லை மற்ற பார்ட்டில் போயிருக்கா, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் டாக்டர்ஸ் ஆன்காலஜிஸ்ட் டிசைட் பண்ணுவாங்க என்ன டைப் ஆஃப் மெடிசன் வேணும், எத்தனை இயருக்கு எடுக்கணும் அப்படின்னு. இந்த டேப்லெட் நார்மலாக மற்ற ரெகுலர் மெடிசன், இப்போது ப்ளட் ப்ரெஷருக்கு டயபெட்டிக்லாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரெகுலராக எடுக்கிற ரெகுலராக அதோடு சேர்த்து எடுக்கிற மாதிரி தான் மெடிசன். சைடு எஃபெக்ட்ஸ் ஆப்வியஸாக மெனோபாசல் சிம்டம்ஸ்லாம் வரும் இந்த டேப்லெட்லாம் எடுத்தால். அதெல்லாம் அகைன் மோஸ்ட்லி மேனேஜபிள். உங்களால் மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு சைடு எஃபெக்ட், அதனால் உங்களை டே டு டே லைஃப் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அப்படியே சைலண்ட்டாக சஃபர் ஆகக்கூடாது. நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த சைடு எஃபெக்ட்னால என்னால் ரெகுலராக எதுவும் பண்ண முடியலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டேப்லெட் சேஞ்ச் பண்ணி தருவாங்க. குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த மெடிசன் எடுக்கணும் அப்படி கிடையாது. பட் எந்த சைடு எஃபெக்ட் இருந்தாலும், சிவியராக இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். தென் அவங்க டேப்லெட்டை மாற்றி கொடுப்பாங்க. தேங்க்யூ.